வணக்கம் ஆல். இது முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் 10ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கில் பயிற்சி 2.5 உள்ள 7வது கணக்கு பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 62 இருக்குது. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் எனில் 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுக. இப்போ அந்த கொஷினில் உள்ள அந்த உறுப்புகளோட மடங்குகளை சமமாக ஈக்குவல் பண்ணி நம்ம வரத ஆன்சரை எடுத்து எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்குறது 9வது உறுப்பின் 9 மடங்கு. எண்ணாவது உறுப்புக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். TN = A + n-1 × D. இது எண்ணாவது உறுப்புக்கு ஃபார்முலா. கொஷினில் உள்ளது 9வது உறுப்பின் 9 மடங்குன்னு போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம 9வது உறுப்பு எழுதிக்கணும். T9 = A + n-1 × D. அப்போ 9 - 1 × D. இந்த 9 - 1 × D அப்படிங்கிறது A + 8D அப்படின்னு எழுதிடலாம். அதே மாதிரி 15வது உறுப்பின் 15 மடங்கும். 15வது உறுப்பு அப்படிங்கிறது T15. 15வது உறுப்பு T15 = A + n-1 × Dங்கிறது 15 - 1 × D. இப்போ T15 = A + 15 - 1ங்கிறது 14D. கொஷினில் கொடுத்துருக்கிறது 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் எனில். அப்போ 9வது உறுப்பின் 9 மடங்கு அப்படிங்கிறது 9T9. 9வது உறுப்பின் 9 மடங்கு. 15வது உறுப்பின் 15 மடங்கு. அப்போ 15T15 சமம் எனில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சமம் எனில்னா இதை டிரைவ் பண்ணுவோம். 9 போட்டு T9 நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். T9ஓட வேல்யூ A + 8D = 15T15. T15 இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். A + 14D. இப்போது இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம உள்ள பெருக்கி எழுதுவோம். 9 × A 9A 9 × 8D 72D = 15A 15A + 15 14D அப்படின்னா 15 14 210D. இப்போ இந்த இடத்துல 0 போட்டு இதில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போவோம். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் ஆயிரும். 0 = 15A + 210D - 9A. இந்த ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்டில் உள்ளதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். -72D. இப்போது 0 = 15A - 9A 6A. இங்கே 210D 72D இருக்குது. இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுவோம். 210 72 சப்ட்ராக்ட் பண்ணால் 10 - 2 8. இங்கே 0 இருக்கும். 10 - 7 3. இங்கே 1 இருக்கும். 138D. இப்போது இது ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்டில் இதை மாற்றி ஈக்குவல்ட்டுக்கு 0 வர்ற மாதிரி ஈக்குவேஷன் எழுதுவோம். 6A + 138D = 0. இதில் ரெண்டு டேர்ம்லையும் காமனாக 6ஐ வெளியில் எடுப்போம். A 138Dயில் நம்ம 6ஆல் டிவைட் பண்ணோன்னா வகுத்து எழுதும்போது 2 12 மிச்சம் இங்கே 1 இருக்குது. 18 3 18D = 0. இங்கே A + 23D அப்படிங்க. A + 14D அப்படின்னா T15. A + 23D அப்படிங்கிறது T24 = 0. இந்த 6T24 அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுக அப்படின்னு இருக்குது. இங்கே 24வது உறுப்பு இது 6 மடங்கு = 0 வந்துருச்சு. இப்போ அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர் ப்ரூவ் பண்ணியிருக்கோம்.
24வது உறுப்பின் ஆறு மடங்கானது பூஜ்ஜியம் என நிறுவப்பட்டது. அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். அடுத்த கொஷின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.